வெல்கம் டு தி காட்வின் ஷோ. லாங் டைம் நோ சி. ரொம்ப நாளாக நான் வந்து ரியாக்ட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ரொம்ப வேலையாக போச்சு. ஏன்னா வந்து ஐம் ஒர்க்கிங் ஆன் மை ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். ஒரு 1 minute ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் கலந்துருக்கேன். ஸோ அந்த ஒர்க்ஸ் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. அது சப்மிட் பண்ணியாச்சு. அண்ட் நடுவில் காலேஜில் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. அண்ட் இன்றைக்குமே எனக்கு உடம்பு சுத்தமாக முடியல. அப்படி இருந்துமே கருப்பு ட்ரெயிலர் நம்ம ரியாக்ட் பண்ணி ஆகணும், திருப்பி கருப்பு ட்ரெயிலர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இதுக்கு மேலே வந்து ரியாக்ஷன்ஸ் பிரேக் ஆகாது. ஸோ இன்றைக்கி சண்டே வந்து ஒரு சூப்பர் சண்டேவாக போயிட்டுருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்ச்சதே காலைல ஒரு 8:30. அதுக்கப்புறம் தளபதியோட ஓத் டேக்கிங் செரிமனி அது பார்த்து முடிச்சுட்டு வாழா 2 ஹாட்ஸ்டாரில் மதியானம் அம்மா நல்லா கறி சமைச்சிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு இப்போது கருப்பு நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதே மூடில் இந்த ஒரு கருப்பு ட்ரெயிலர் பார்க்கலாம். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ கருப்பு படத்துக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது வந்து அந்த ஒரு ஹைப் வந்து கொஞ்சம் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து இந்த எலெக்ஷன்னால நிறைய பேர் வந்து கருப்பை கண்டுக்கல. அப்படி இருந்துமே கருப்பு வந்து ஒரு லெவல் ஆஃப் ஹைப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ஹைப் எந்த அளவுக்கு இந்த ட்ரெய்லரில் வந்து பில்ட் ஆக போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் பேசணும். ரியாக்ஷன் முடிச்சுட்டு பேசலாம் வாங்க. நீதித்துறைக்கே நீதி வேண்டும். இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது. பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து. ஹேய் ஆர்ஜேபி, இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். என் இடம், என் கோட். கடவுளே வந்தாலும் எதுவும் மாற்ற முடியாது. ஓ, கடவுளே வந்தாலும் மாற்ற முடியாது. ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே முடிச்சிடலாம். ஆபரேஷன் வரலங்க ஐயா. கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் செகண்ட். நட்டி வினோ ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலங்க ஐயா. கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் 15th. நான் திருடக்கிட்ட வாங்கியாச்சு. இவங்க கிட்ட வாங்க முடியல. பெரிய புடிங்கியா நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். ஹேய், ஆமா நீங்க யாரு? உங்களை இந்த கோர்ட்ல நான் பார்த்ததே இல்லையே. பாக்குறேன். வெல்கம். ஹேய், கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏய் செம்மையா இருக்காருப்பா. ராஜரசன் கூட வேற ஏதோ மிக்ஸ். இந்த மாதிரி நேரத்துல மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணி தானே கடவுள் நம்மளை படுத்திருக்கிறாரு. என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாது. பார்த்துட்டா இனிமே செம்ம அடி அடிக்க. கருப்பு சாமியா வந்துட்டான்றாரு. சமயத்தை கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்புட சாமி. கண்ணகுட்டமா வெட்டி கசக்கி போட்டு. ஓய் ஹேய், செம்ம பிரேம்பா. என்ன பண்ண போற நீ? கிரிக்கெட்ல நமக்கு சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு அந்த கிரிக்கெட் தெரியும். தம்பி பிகே, கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிருவியோ? நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. அன்பான ஃபேன்ஸ். நல்லா இருக்கு ட்ரெய்லர். இட்ஸ் பிட்வீன் அ மேன் அண்ட் அ காட். கருப்பசாமியே கீழே இறங்கி வந்து வாதாட போறாரு. அதுதான் வந்து படத்தோட மெயின் பிளாட்டு. படத்தோட கதை வந்து நமக்கு இது பார்க்கும்போது தெரியுது. அண்ட் அது படத்தோட கதை வந்து ஆல்ரெடி வெளியே வந்துருச்சு. அந்த வெளியே வந்த கதை கூட இந்த ஒரு ட்ரெய்லர் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு நம்ம பிடிச்சிடலாம் படத்தோட கதையை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஒரு குறிப்பிட்ட கேஸ், அது ஒரு அப்பாவையும் ஒரு பொண்ணையும் காமிச்சிருக்காங்க. அந்த கேஸை வாதாடுறதுக்காக வந்து கருப்பசாமியே ஒருத்தர் மேலே இறங்கி வராரு. சூர்யா மேலே கருப்பசாமி இறங்கியிருக்காரு. ஸோ கருப்பசாமி இந்த கேஸை வந்து வாதாடி என்னென்னலாம் பண்ணுறாருன்ற மாதிரி தான் கதைக்கெல்லாம் மூவ் ஆக போகுது. அண்ட் கிளைமேக்ஸ் என்ன ஆக போகுதுன்னா, சூர்யா சார் தோத்துடுறாரு. இந்த கேஸை வந்து தோத்துடுறாரு சூர்யா சார். அங்கே மாரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளே நினைச்சாலும் சில விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாரல் சொல்லி இந்த படத்தை முடிக்க போகிறாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு இன்னுமே வந்து ஆமாம் அதான்டா அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகுது. ஸோ ஓகே, ட்ரெய்லர் இஸ் ஃபைன். அண்ட் ட்ரெய்லர் ரொம்ப ஃபன்னாக இருக்குது ஆக்சுவலாக. நிறைய இடங்கள்ல நான் அந்த ஃபன் வந்து நான் எதிர்பார்க்கல. ஒரு லெவல் ஆஃப் ஃபன் இருக்குன்னு நினச்சேன். பட் ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு சீரியஸான ஒரு லாயர், ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். பட்
அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு காமெடியுமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ரொம்ப கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம் சூர்யா சார் கரியரில், நமக்கே தெரியும். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கார். ஸோ இந்த படம் மூலிமா அவர் வந்து அவருடைய இடத்த ரீட்டைன் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் நான் எதிர்பார்க்குறது. அண்ட் மியூசிக் நான் வந்து எனக்கு சாயோட பாடல்கள் வந்து எனக்கு டியூட்டில் கொஞ்சம் சிங்க் ஆகலை. இந்த ஒரு கருப்பு படத்துல இருந்து தான் நான் அவரோட மியூசிக்கே வந்து ரசிக்க ஆரம்பித்தேன். ராத்துராசன்னு ஒரு பாட்டு வந்துச்சுங்க, அவ்வளோதான். செம்ம பாட்டு அது ஆக்சுவலாக. அது நடுவில் அவங்க எடுத்துகிட்டு வர மிக்சிங் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தான் பாருங்க அந்த கருப்பு கூடவான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அது நடுவில் இந்த ராத்துராசன் இன்ஃபியூஸ் பண்ணியிருப்பா. அது இந்த போர்ஷன் வெறியாக இருந்துச்சு. ஏதோ நமக்கே வந்து ஒரு எனர்ஜி உடம்புக்குள்ள இறங்கின மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்குது சாங்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அந்த மியூசிக் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருக்க போகுது. ஸோ ஆல் குட் ஆல் பாசிட்டிவ். இது வந்து வீடியோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.